நீங்க ஆட்சி கட்டில இருந்தீங்களே, நீங்க செம்மொழியா மாத்துறேன்னு சொல்றீங்களே, செம்மொழியா மாத்துறதுல என்ன பெரிய பலன்? அது கூட சேர்ந்து 6 மொழிகளை செம்மொழியா மாத்தினீங்க. சமஸ்கிருதத்தையும் செம்மொழியா மாத்துறது நீங்க தான். நம்ம வீட்டு குப்பையை தூக்கி போடணும், நம்ம கையில தொட்டா அசிங்கம் நினைக்கிற குப்பையை தூக்கி அவங்க சீர்படுத்தணும். அந்த தொழிலாளர்கள் உட்கார்ந்து அந்த அடிப்படை சம்பளத்துக்காகவும் அந்த கான்ட்ராக்ட் வேலையே எங்களுக்கு போதும், அவுட் சோர்சிங் கொடுக்காதீங்க அப்படின்னு கெஞ்சிட்டு இருந்தாங்களே, அங்க எத்தனை தயாரிப்பாளர், எத்தனை இயக்குனர், எத்தனை நடிகர்களை பார்த்தீங்க? சிபிஐ விசாரிக்கட்டும், சிபிஐ விசாரிச்சு கொடுக்கலாம்ல. அது ஏன் நீங்க வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்களே இன்னைக்கு வரைக்கும் அதுல என்ன ஆச்சு கேஸ்? இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆச்சு? அது வந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு முன்னாடி நடந்த கேஸ். மொத்த போலீஸ் கஸ்டடியோட போறீங்க, அவன் ஆயுதம் எடுக்கிற இடத்துல துப்பாக்கி எடுத்து சுடுறான்னா அவனை சுட்டுட்டீங்க. ஏங்க, ஆம்ஸ்ட்ராங்க கொலை பண்றதுக்கே அவன் 60 தாங்க வச்சிருந்தான், துப்பாக்கி இல்ல. நீங்க உங்க கஸ்டடியில வரும்போது சுத்தி 50 போலீஸ் இருக்கும்போது உங்களை துப்பாக்கி இதெல்லாம் ஜோடிக்கப்பட்டதுன்னு சொல்றீங்களா? நிச்சயமா அதுதான், வேற என்ன பெருசா? இவங்க கையில கொடுத்து கல்லூரியில சேர சொல்றாங்க, நீ கல்லூரியில சேர்ந்தா நான் 1000 ரூபாய் கொடுப்பேன். எது பெருசு? இவங்க ஏடிஎம்கே வந்து லேப்டாப் தான் கொடுக்குது, நாங்க லேப்டாப் கொடுக்க மாட்டோம், கை கணினி கொடுப்போம், டேப் வித் 10 GB டேட்டா இலவசமா கொடுப்போம். தேர்தல் வாக்குறுதியில கூலிப்படையா காவல்துறை மாறினது, கஸ்டடியல் டெத் கூட கிடையாது, கூலிப்படையா. அதாவது எஃப்ஐஆர் கிடையாது, சார்ஜ் ஷீட் கிடையாது, உங்களுக்கு மேல கம்ப்ளைண்ட் கிடையாது, எதுவுமே இல்லாம இல்லீகலா கொண்டு போய் வச்சு, அது எப்படி மிளகா பொடியை தூவி, கண்ணில் எல்லா இடத்துலயும் மிளகா பொடியை தூவி, கிட்டத்தட்ட 45 இடங்கள்ல காயம் உடம்புல. இதுல மனிதன் செய்யற வேலையா? Q7 நேயர்களுக்கு வணக்கம். CM 2026 நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். 2026 தேர்தல், இது யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம்? இல்லை, இந்த 2026 தேர்தல் வந்து ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்கும். ஏன்னா மிகப்பெரிய ஆளுமைகள், ஜெயலலிதா அம்மா மறைவு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி மறைவு. கலந்த முறை என்னன்னா, முதல் முறையாக ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக ஒரு அறிமுகம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒரு ஆளுமை மிக்க தலைவராக திரு எடப்பாடி அவர்கள் அறிமுகம். ஆனால் இயற்கையாக இருந்தது போன 2021 என்னன்னா 10 வருட ஆன்டி இன்கம்பன்சி அது இருந்துச்சு அதிமுக மேலே. அதுக்கப்புறம் கட்சிக்குள்ள இரட்டை தலைமை குழப்பம், இதில் கட்சிக்குள்ள குழப்பம், வெளியே குழப்பம். அப்போ அந்த கட்சியை கபலீகரம் செய்யறதுக்கு மாநில அளவுலையும் மற்ற கட்சிகள் முயற்சி பண்ணாங்க, அந்த கட்சியை பலவீனப்படுத்துது. இதையெல்லாம் மீறி வந்து ஒரு 75 இடத்துல திமுக கூட்டணி தோற்கடிக்கப்பட்டது அதிமுக கூட்டணியால். இப்போ வந்து ஒரு 5 வருட ஆன்டி இன்கம்பன்சி திமுக மேலே இருக்குது. முதலாக முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள், அவர் பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சு இந்த 5 வருஷத்துல அப்படின்ற எதிர்பார்ப்பெல்லாம் இருக்குது. இந்த எதிர்பார்ப்பு ஒரு பக்கம், ஏமாற்றம் பெரிய அளவில் தமிழ்நாட்டில் மக்களுக்கு, ஆல் செக்டார் ஆஃப் பீப்புள்ஸ், எல்லா துறையிலையும், அரசு ஊழியர்கள்லேருந்து ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், மீனவர்கள், மாணவர்கள், அப்புறம் நம்ம விசைத்தறி தொழிலாளர்கள், கைத்தறி தொழிலாளர்கள், கட்டிட தொழிலாளர்கள், இப்படி எடுத்தா எல்லா பக்கமும் வந்து ஒரு ஏமாற்றம் பெரிய அளவில் இருக்குது. வேலையில்லா திண்டாட்டம் இளைஞர்களுக்கு பெரிய அளவில் இருக்குது. கல்வியிலையும் ஜாதி கொடுமைகள் இருக்குது, மாணவர்கள் மத்தியில் ஜாதி கொடுமை வந்துருச்சு. அப்புறம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு பாதுகாப்பற்ற தன்மை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா போதை கலாச்சாரம் எல்லா இடத்துலையும் பரவி போயிடுச்சு. போதை கலாச்சாரம், கள்ளச்சாராய மரணங்கள், அப்புறம் கஸ்டடியல் டெத்து, இதெல்லாம் நிறைய இருக்குது இந்த அரசாங்கத்தில். நிர்வாக கோளாறு எக்கச்சக்கமாக இருக்குது. அதோட ரிசல்ட்டு 2026 தேர்தலில் வெளிப்படும். ஓகே சார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புதிய வரவு, புதிய கட்சி. இப்போ விஜய் ஒரு புதிய கட்சியாக வந்திருக்குது. அவர்கள் யார் ஓட்டை வாங்க போறாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கும். அப்படி இதையெல்லாம் நீங்க கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி ஐயா பிரச்சாரத்தில் இறங்கிட்ட பிறகு 2017 எடப்பாடி பழனிசாமி ஐயாவுடைய ஆளுமை திறமை வளர்ந்து கொண்டே வருகிறது. அண்ணா நகர்ல 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பிறகு ஒரு வாட்டர் கேன் விற்கிறவனால அது என்ன செய்யறாங்க, கீழ்ப்பாக்கம் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ண பிறகு அவர்கள் கண்டுபிடிக்கிறாங்க இந்த குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை நடந்துக்குது இந்த பெண்ணுக்குன்னு. அப்ப அந்த பெற்றோர் வந்து புகார் கொடுக்குறாங்க. போக்சோ சட்டத்தின் பிரகாரம் எப்படி விசாரிக்கணும், அந்த நாம்ஸ் எல்லாம் ஆக்ட் பிரகாரம் இருக்குது. ஆனால் அந்த பெண் ஆய்வாளர் ராஜ் என்ன செய்யறாங்க, பெற்றோரை மிரட்டுறாங்க, பெண்ணுகிட்ட வாக்குமூலம்னு வீடியோ எடுக்கிறாங்க. இதெல்லாம் செய்யலாமா? சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட பிறகு
தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செய்யுது தெரியுமா? உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க. போய் சிபிஐ விசாரணை வேண்டாம், நாங்களே விசாரிக்கிறோம் இந்த சிறுமிக்கு அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் உலக மகா வழக்கறிஞர்களை வச்சு வாதாடுறாங்க. யாருடைய வரி பணம்? உங்க வரி பணம், ஏன் வரி பணம். அந்த சிறுமிக்கு உடனடியாக இங்கே நாங்கள் விசாரிச்சு தீர்ப்பு கொடுக்குறோன்றதை விட, சிபிஐ விசாரிச்சு தீர்ப்பு கொடுக்கணுன்றதை விட, சிபிஐ வேணாம் நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு அங்கே போய் வளர்க்குறாங்க. நீதிமன்றம் என்னத்தை சொல்லிச்சு, இதுக்கு வந்து எஸ்ஐடி போடுறோம் நாங்கள், சரி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடுறோம், 3 பெண் அதிகாரிகள், தமிழ்நாட்டு ஐபிஎஸ் கேடரில் இல்லாத பெண் அதிகாரிகள். தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ அசிங்கம். தமிழ்நாட்டு ஐபிஎஸ் கேடரில் இருக்கக்கூடாது, அவங்க வெளிமாநில ஐபிஎஸ் கேடரில் இருக்கிற அதிகாரிகளை விசாரணை பாக்குறீங்க. இப்போ பிற மாநிலத்தவர்கள் அந்த அதிகாரிகள் வந்தாங்க அப்படின்னா பாரபட்சம் பார்க்காம நடவடிக்கை எடுக்கப்படலாம் அப்படிங்கிற நோக்கத்துல கூட வந்துருக்கலாம். சொல்றேன், தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு அவங்க கட்டுப்பட்டு பாரபட்சம் பார்ப்பாங்க. அது நம்ம காவல்துறைக்கு எவ்வளவு தலைகுனிவு. இப்ப நீங்களே ஒத்துக்கிறீங்களா? தமிழ்நாடு காவல்துறை பாரபட்சம் தான் பார்க்கும். சில விஷயங்கள் இந்த விஷயம் இவ்வளவுதான். நீங்க அந்த பெண்ணோட பெற்றோர் நிலைமையில இருந்து பாருங்க. உங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிக்கு நடந்தா நீங்க பேசுவீங்களா எப்படி? அப்ப என்னன்னா நீதிமன்றம் எடுத்து தானா கொடுக்குறது சிபிஐ கிட்ட. சிபிஐ விசாரிக்கட்டும், சிபிஐ விசாரிச்சு கொடுக்கலாம்ல. அது ஏன் நீங்க வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்களே இன்னைக்கு வரைக்கும் அதுல என்ன ஆச்சு கேஸ்? இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆச்சு? அது வந்து அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு முன்னாடி நடந்த கேஸ். அண்ணா பல்கலைக்கழகத்துல 5 மாசத்துல நாங்க தீர்ப்பு வாங்கி கொடுத்துட்டோம் பெருமை பேசுனீங்கல்ல. அந்த வழக்கு என்ன ஆச்சு? இது ரொம்ப ஃபேமஸ் ஆனதால இது உடனே தீர்ப்பு, அது ஃபேமஸ் ஆகாததால அது ப்ரோக்ரஸ்ல இருக்கும். வேங்கவேல் மாதிரி எல்லாத்துக்குமே விளம்பரம் தான் அவசியம்னு சொல்றீங்களா நீங்க? இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு பெரிய அளவுல சீர்கெட்டு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு என்னாச்சு? ஒரு கட்சியின் தலைவர், ஒரு பட்டியலின கட்சியின் தலைவர், அவருக்கு வந்து பட்ட பகல்ல ஹார்ட் ஆஃப் த சிட்டி பெரம்பூர்ல வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். படுகொலை செய்யப்பட்டாரா? அதுல யார் யார் காரணம், அரசியல் பின்புலம் எதையும் ஆராய்ச்சாங்களா? மொத்தம் 27 பேர் கைது செய்யப்பட்டார்கள். திருவேங்கடம் ஏன் என்கவுண்டர் ஆச்சு? திருவேங்கடம் என்கவுண்டர் எப்படி சார்? ஒரு குற்றவாளியை பிடிக்க போறாங்க, அந்த நேரத்தில் அவன் துப்பாக்கி எடுத்து சுத்தான், நிறைய அருவாளில் வெட்டினா, அவன் என்கவுண்டர் பண்ண சரி. போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறவன் நீதிமன்றம் உங்க கஸ்டடியில கொடுத்துருக்குது. ஐயா நீங்க தான் பாதுகாப்பு, அவன் நிராயுத பாணி, அவன் ரவுடியா இருந்தாலும் கேடியா இருந்தாலும் அவன் கையில ஒண்ணும் இல்லை, உங்ககிட்ட ஒப்படைச்சிக்கிறேன், நீங்க விசாரிச்சுட்டு திருப்பி என்கிட்ட சப்மிட் பண்ணும். அதுதானே போலீஸ் கஸ்டடி. அந்த போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறவனை எப்படி திருவேங்கடத்தை என்கவுண்டர் பண்ணீங்க? ஒருவேளை ஏதாவது அந்த காவல்துறையினருக்கு எதிராக ஏதாவது ஒரு நடவடிக்கையில இறங்கி இருந்துக்கலாம். விடிய காலையில அவனை கூட்டு போறீங்க, எங்கேயோ ஒரு ஆயுதத்தை புதைச்சு வச்சுக்கிறானா? யாரு நம்ம ஆம்ஸ்ட்ராங்க கொலை பண்ண ஆயுதமா தெரியாது, எங்கேயோ ஆயுதத்தை புதைச்சு வச்சுக்கிறானா? மொத்த போலீஸ் கஸ்டடியோட போறீங்க, அவன் ஆயுதம் எடுக்கிற இடத்துல துப்பாக்கி எடுத்து சுடுறான்னா அவனை சுட்டுட்டீங்க. ஏங்க ஆம்ஸ்ட்ராங்க கொலை பண்றதுக்கே அவன் 60 தானே வச்சிருந்தான், துப்பாக்கி இல்ல. நீங்க உங்க கஸ்டடியில வரும்போது சுத்தி 50 போலீஸ் இருக்கும்போது உங்களை துப்பாக்கி எல்லாம் ஜோடிக்கப்பட்டதுன்னு சொல்றீங்களா? நிச்சயமா அதுதான், வேற என்ன விஷயம்? சரி சார், சிசிங் ராஜா எப்படி கொல்லப்பட்டாரு அதே விஷயத்துல என்கவுண்டர், போலீஸ் என்கவுண்டர், இதுக்கெல்லாம் என்ன விளக்கம்? இப்போ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஜித் குமார் கொலை வழக்கு, சிவகங்கை திருபுவனம் காவலாளி அஜித் குமார், அது போலீஸ் கஸ்டடி கொலையத்தோட என்கவுண்டரை தாண்டி அது அப்பட்டமா, அது வேணா நானே ஒத்துக்கிறேன். அப்பட்டமா வீடியோ காட்சிகள் என்ன ஒத்துக்கிறது? உலகமே ஒத்துக்கும். அதான் சார், அதான் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது எல்லாருமே அங்க பார்த்ததை நம்ம வந்து சொல்றோம், அது ஓகே தான். சரி, இப்போ ஓகே இல்ல, நீங்க சொல்ல கரெக்ட் இல்ல? ஆமா. யார் யாரை கைது பண்ணிருக்கீங்க? 6 பேர்னு சொன்னாங்க. 6 சம்பந்தப்பட்ட அந்த காவலர்கள் வந்து கடைநிலை காவலர்கள். அது அந்த ஏன்னா அவங்க தானே சார் மிளகா பொடியை தூவி அவனை கொலை பண்ண சொல்லி சொன்னது யாரு? அதுக்கு தானே இப்ப விசாரணை போயிட்டு இருக்கு. ஆர்டர் கொடுத்து அதுதான் சொல்றாங்க. இவங்களையும் அதே மாதிரி விசாரணை போயிட்டு இருக்கு, வெளியே விட வேண்டியதானே? இவங்களையும் கைது பண்ணீங்க. அந்த 6 பேரும் பலிகடாவா? அவங்களுக்கு அதிகாரி உத்தரவிட்டிருக்காங்க. எஸ்பியா, டிஜிபியா, டிஐஜியா 14 நாள் விசாரணை போயிட்டு இருக்கு சார். சார் எவ்வளவு நாள்? டிஎஸ்பி வந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க, எஸ்பி பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. பணியிட மாற்றம் இலாக்காத்துறை எல்லாம் வேண்டாம், எடுக்கப்பட்ட கிரிமினல் நடவடிக்கை என்ன? அதுதான் கேள்வி. முழு விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே சார் அடுத்து இதுக்கு வந்து மறுபடியும் தொடர்றதாங்கிறது அதுக்கப்புறம் தான். இந்த 6 பேரையும் முழு விசாரணைக்கு அப்புறம் கைது பண்ண வேண்டியதானே? அவங்க மட்டும் ஜெயில இருக்கு. வீடியோ இருக்கே, எல்லா இதுக்கும் ஒரு ஆதாரம்ங்கிறது ஒண்ணு இருக்குல்ல சார். அப்ப குற்றவாளி விட்டுட்டு எங்க போய் பிடிக்க முடியும்? வீடியோ ஆதாரம்னா இப்ப அவங்க வாக்குமூலம் கொடுத்துருக்க மாட்டாங்களா?
என்ன நியூன்றீங்க? அவங்க எப்பயோ ஒரு 24 மணி நேரத்தில் வாக்குமூலம் வாங்கிடலாம்ல. டிஎஸ்பி தான் என்கிட்ட சொன்னாரு, டிஎஸ்பியை பிடிச்சி குறுக்கு விசாரணை பண்ணா இந்த ஏசி தான் எங்களுக்கு சொன்னாரு. இந்த 4 தடவை விசாரிச்சு அதுக்கப்புறம் எப்படியாவது 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம்னா கூட விசாரிச்சு நடவடிக்கை எடுப்பீங்க. இதுல மட்டும்தான் இல்ல சார், ஏகப்பட்ட வழக்குகள் அப்படிதானே. சாதாரண ஒரு எல்லாமே பட்டவர்த்தமான ஏமாற்று வேலை. அப்புறம் இதுல என்னத்தை நீங்க விசாரணை அப்போ தமிழகத்துல சமூக நீதி ஆட்சி, விடியல் ஆட்சி, எப்படி இது பேருக்கா சார்? ஒரு சில சம்பவங்கள் அந்த அஜித்குமார் பெற்றோர் நிலைமையில அவன் தம்பி நிலைமையில இருந்து யோசிக்கிறீங்களா? யோசிக்க மாட்டீங்க. மனிதாபிமானம் உள்ள ஒரு மனுஷனா நானும் அதை யோசிக்கிறேன். மனிதாபிமானம் சார், கூலிப்படையா காவல்துறை மாறினது. கஸ்டடியல் டெத் கூட கிடையாது, கூலிப்படையா. அதாவது எஃப்ஐஆர் கிடையாது, சார்ஜ் ஷீட் கிடையாது, உங்களுக்கு மேல கம்ப்ளைண்ட் கிடையாது, எதுவுமே இல்லாம இல்லீகலா கொண்டு போய் வச்சு, அது எப்படி மிளகா பொடியை தூவி கண்ணில் எல்லா இடத்துலயும் மிளகா பொடியை தூவி கிட்டத்தட்ட 45 இடங்கள்ல காயம் உடம்புல. இதுல மனிதன் செய்யற வேலையா? எந்த அளவுக்கு பிரஷர் இருந்தால் அந்த காவலர்கள் அந்த மாதிரி செய்திருப்பாங்க. அப்போ மேல இருந்து யார் பிரஷர் கொடுத்தது சொல்லுங்க. இப்ப இதெல்லாம் இது ஏகப்பட்ட கேள்விக்குறி இருக்குது. இந்த மாதிரி ஆணவ கொலைகள், எத்தனை ஆணவ கொலைகள்? நீங்க என்ன சொன்னீங்க? ஆணவ கொலைக்கு எதிராக சிறப்பு சட்டம் ஏற்றோன்னு ஸ்டாலின் சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் ஏற்றி இருக்காரா? சட்ட வல்லுநர்கள் கிட்ட அதுக்கான ஒரு பேச்சுவார்த்தையில அவங்க இறங்கி இருக்கலாம். அதுக்காக ஒரு குழு நியமிச்சு அதுக்கு போயிட்டு சட்ட வல்லுநர் எடுத்தோம் கவுத்தோன்னு எல்லாத்தையுமே சொல்ற அந்த சட்ட வல்லுநர்களை அவங்க தமிழ்நாட்டுல கிடைப்பாங்களா, இந்தியாவில கிடைப்பாங்களா, உலகத்துல கிடைப்பாங்களா? எங்கேயும் கிடைக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இந்த ஆட்சி வந்த புதுசுல தேர்தல் அறிக்கை 128 பக்க தேர்தல் அறிக்கையில டிஆர் பாலு தலைமையில அந்த தேர்தல் அறிக்கை, அதுல கனிமொழி இருக்காங்க, சுப்புலட்சுமி ஜெகதீஷ் இருந்தாங்க, திருச்சி சிவா இருந்தாரு, அப்புறம் டிகேஎஸ் இளங்கோவன் இருந்தாரு, ஆர் ஆசா இருந்தார். இவங்க எல்லாம் சேர்ந்து 128 பக்க தேர்தல் அறிக்கை தயாரிச்சாங்க. அதுல கிளீனா கொடுத்துருந்தாங்க. என்னன்னு? அதிமுக ஆட்சியில 6 லட்சம் கோடி பட்ஜெட்ல பற்றாக்குறை, 3 லட்சம் கோடி பொதுத்துறை நிறுவனங்கள பற்றாக்குறை, 9 லட்சம் கோடி பற்றாக்குறை இருக்குது. அப்படி இருந்தும் இந்த திட்டங்கள்லாம் நான் நிறைவேற்றி கொடுப்போம். நாங்க வந்த உடனே ஒரு குழு அமைச்சு 3 மாசத்துல இந்த நிதி பற்றாக்குறையை நிதி மிகை மாநிலமா மாற்றுவோம்னு சொன்னீங்க. சொல்லிட்டு என்ன சொன்னீங்கன்னா, எஸ்தர் டஃப்லோ யாரு? உலக மகா பொருளாதார மேலை நோபல் பரிசு பெற்றவர்கள். அப்புறம் ஜார்ஜ் ஸ்டீன், அதுக்கப்புறம் அரவிந்த் சுப்பிரமணியம், ரகுராம் ராஜன் ரிசர்வ் பேங்க் கவர்னரா இருந்தவர், அப்புறம் பேராசிரியர் ராமசாமி, இந்த உலக மகா தலைவர்களை பொருளாதார மேகை வச்சுன்னு ஒரு குழு அமைச்சிங்களே. இன்னைக்கு வரைக்கும் அந்த குழு என்னாச்சு? இப்போ நீங்களே சொல்றீங்க சார், என்னோட கேள்வி எனக்கு நீங்க கொடுத்துட்டீங்க. இவங்க எல்லாம் எங்க இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கணும். என்னோட கேள்வியிலேயே பதிலே எனக்கு ஒரு கேள்வி வச்சிருக்கீங்க சார். நீங்க சொன்னீங்கல்ல நிதி பற்றாக்குறை அதுன்னு சொல்லிட்டு, இது உண்மைதானே? ஏன்னா ஏற்கனவே ஆட்சியில இருந்த அதிமுக பல இதுல நஷ்டத்திலையும் கடன்லையும் அவங்க சுமையை தான் ஏற்றி வச்சுட்டு போனாங்க. அந்த சுமையிலிருந்து மீட்டெடுத்துதான் மக்கள் நல பணிகளுக்காக பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி அரசு இப்ப சொல்லியிருக்கு. அப்போ எல்லாத்தையுமே இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் லாஸ்ட்ல விட்டுட்டு போவாங்க. பேசுனீங்கன்னா நான் ஒண்ணும் பேச முடியாது. எவ்வளவு கடன் வச்சுட்டு போனாங்க? எவ்வளவு வேணா இருக்கட்டும் சார், கடன் இருந்ததா? என்னோட கேள்வி அதுதான். இப்போ எவ்வளவு கடன் இருக்குது அது சொல்லுங்க. அதையும் நீங்களே சொல்லிடுங்களா? ஏன்னா இப்ப நீங்க சொல்றீங்க சார் வயசு கடன்ல இருந்துச்சுன்றீங்க. இப்ப மீட்டு கொண்டு வந்ததானே சார் இப்ப ஒன்னொன்னா எடுத்து செஞ்சுட்டாங்க. இப்ப அப்படி பார்த்தா நல்ல திட்டங்கள் வரலையா? மகளிர் உதவி 1000 ரூபாய். நானே உங்களுக்கு சொல்றேன், 4,37,000 கோடி 2021 மே 7ஆம் தேதி திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது 4,37,000 கோடி. அதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடி 2013 கலைஞர் கருணாநிதி விட்டு போனார். ஜெயலலிதா ஆட்சி வரும்போது தொடர்ந்து கன்சிக்யூட்டிவா 10 வருஷம் ஆட்சி வரும்போது மொத்தத்துல 3,37,000 கோடி அந்த 10 வருஷத்துல அவங்க வாங்கின கடன். ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ? கிட்டத்தட்ட இப்போ ஒரு வருஷம் 3,37,000 10 வருஷத்துக்கு நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 37,000 கோடி 40,000 கோடி வரலாம், இல்ல 50,000 கோடி வரலாம். இவங்க எவ்வளவு வாங்கியிருக்காங்க இது வரைக்கும்? 4.5 லட்சம் கோடி வாங்கியாச்சு 4 வருஷத்துல. 10 லட்சம் கோடி கடன் ஆயாச்சு. இப்ப எங்க போனார் ரகுராம் ராஜன்லாம்? குழு எங்க போயிச்சு? எங்க சுதந்திர இந்தியாவில 70 வருஷம் கழிச்சு நம்ம பட்ஜெட்ல கிட்டத்தட்ட 4,37,000 கோடி கடன்னா நீங்க 4 வருஷத்துல அதுக்கு மேல வாங்கிட்டீங்களே. இப்போ இதை நீங்க சொல்றீங்க, மத்திய அரசு பல திட்டங்களுக்கு தமிழ்நாட்டை ஒரு ஏதோ மாற்றான் வீட்டு பிள்ளை அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய விஷயங்கள்ல பல திட்டங்கள் சொல்லிக்கிறீங்க. அது எதுன்னு சொல்லணும்.
பல திட்டங்கள்ல இப்போ ஒரு மொழி வளர்ப்புக்காக பாத்தீங்கன்னா சமஸ்கிருதத்துக்கு இத்தனை 1000 கோடிகள், தெலுங்கு மொழி வளர்ப்புக்காக இத்தனை 1000 கோடி, ஹிந்தி வளர்ப்புக்காக இத்தனை 1000. ஆனா தமிழுக்கு வந்து எத்தனை 1000 சார் கொடுத்தாங்க? சில 100 சொற்பம். எங்களுக்கு என்ன பிச்சை போடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் திமுக தரப்புல இருந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அது என்ன ஒப்பீடு பண்ணணும்னா, நீங்க ஒரு நியாயமான ஆளா 18 வருஷம் மைனாரிட்டி அரசாங்கத்தை இந்தியாவை திமுக ஆட்சி செய்தது. உலகத்திலேயே எந்த ஒரு மாநில கட்சிக்கும் ஸ்டேட் ரூல்டு பார்ட்டிஸ் சென்ட்ரல்ல ரூல் பண்றதுக்கு அதிகாரம் எந்த மாநில கட்சிக்கும் கிடைக்கல இவ்வளவு வருஷத்துக்கு. அதுவும் மைனாரிட்டி அரசாங்கத்துல. மைனாரிட்டி அரசாங்கம் இருக்கும்போது இந்தியாவே ஆளக்கூடிய இடத்துல திமுக தான் உட்கார்ந்து இருந்துச்சு. திமுக என்ன சொல்லுதோ அதான் கேட்கணும். விபி சிங் ஆட்சினாலும் சரி, ஐக்கிய குஜரால்னாலும் சரி, தேவகவுடா இருந்தாலும் சரி, அதே மாதிரி வாஜ்பாய் இருந்தாலும் சரி, கடைசி 10 வருஷம் மன்மோகன் சிங் ஆட்சியா இருந்தாலும் சரி, மைனாரிட்டி ஆட்சி ஆகுங்க. இவங்க சப்போர்ட் பண்ணலாம், அவங்க கீழே விழுந்துரும். அந்த ஆட்சியில வந்து நீங்க இந்தியாவுக்கு எது வேணாலும் செய்யலாம், உங்க கையில் தான் அதிகாரம். நீங்க தான் உண்மையில ஆட்சியை செய்றீங்க திமுக. அந்த நேரத்துல தமிழ்நாட்டு உரிமைகள் என்னென்ன வாங்கி கொடுத்தாங்க அதை சொல்லுங்க. இப்ப அந்த அவங்க வாங்கி கொடுத்த உரிமையை எது இப்ப பறிச்சிருக்காங்க. அப்போ வந்து நாங்க ஆட்சியில இருக்கும்போது 89ல விபி சிங் ஆட்சியில, அதே மாதிரி 96ல வந்து தேவகவுடா ஐக்கிய குஜரால் ஆட்சியில, 99ல இருந்து 2004 வரைக்கும் வாஜ்பாய் ஆட்சியில, 2004ல இருந்து 2014 வரைக்கும் மன்மோகன் சிங் ஆட்சியில. இந்த ஆட்சியில தமிழுக்கு எத்தனை 1000 கோடி ஒதுக்குனாங்க, சமஸ்கிருதத்துக்கு எத்தனை 1000 கோடி ஒதுக்கு இப்ப சொல்லுங்க. தமிழுக்கு அந்த பீரியட்ல நாங்க 1000 கோடி ஒதுக்கணும், சமஸ்கிருதத்துக்கு 10 கோடி தான் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லுங்க. சொல்லுவாங்களா? நீங்களே அதை கேட்டுருங்களேன். நான் தான் கேட்கறேன், இப்பதான் உங்க மூலமா தான் கேட்கறேன். இதுக்கு உங்களுக்கும் பதில் கிடைக்காது, எனக்கும் பதில் கிடைக்காது. சரி, இது வந்து வெறும் அரசியலுக்காக பேசுறது. இப்போ சமஸ்கிருதம்ன்றது தமிழ்நாட்டுல இந்தியாலேயே ஓரளவு அழிந்து போன மொழி கிட்டத்தட்ட. ஆனால் அதுவும் ஆதி மொழி. தமிழ்ல அப்படியே ஆதி மொழியா அதே மாதிரி அதுக்கு வந்து 18 பல்கலைக்கழகங்கள் இருக்கிறது. அந்த நாம்ஸ் பிரகாரம், பல்கலைக்கழக நாம்ஸ் பிரகாரம் இந்தந்த பல்கலைக்கழகத்துக்கு இவ்வளவு ஒதுக்கணும் அப்படின்றது. இப்ப தமிழுக்காக தமிழ்நாடு அரசாங்கம் பட்ஜெட்ல எவ்வளவு ஒதுக்கிருக்காங்க இப்ப சொல்லுங்க. நீங்க ஒதுக்கிருக்காங்களா? கிடையாது. ஏன்னா அதை தான் சொல்றேன். அப்போ நாங்க பெரிய அளவுல ஒதுக்க மாட்டோம். 22 மொழிகள் அபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்டேட் ஆர்டிகல் 343 பிரகாரம் பாத்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் எழுதுனதுன்னா தேசியத்தோட இந்த நேஷனல் அபிஷியல் லாங்குவேஜ், தேசிய மொழியில அலுவல் மொழி ஹிந்தி தான், இந்த தேவநகரி ஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுத்து 15 வருஷத்துக்கு 1000 கூட இருக்கலாம்னு அரசியல் சாசனத்தை எழுதி வச்சிருக்கேன். சரி, ஹிந்தி தான் அபிஷியல் மொழி. ஸ்டேட் மாநில மொழிகள் வந்து 22 மொழிகள் அலுவல் மொழிகள். நீங்க ஆட்சி கட்டில இருந்தீங்கல்ல, நீங்க செம்மொழியா மாத்துறேன்னு சொல்றீங்களா, செம்மொழியா மாத்துறதுல என்ன பெரிய பலன்? அது கூட சேர்ந்து 6 மொழிகளை செம்மொழியா மாத்தினீங்க. சமஸ்கிருதத்தையும் செம்மொழியா மாத்தின நீங்க தான். யாரு? திமுக அரசாங்கம் கூட சேர்ந்து. இப்ப இதுல என்னன்னா அந்த அபிஷியல் லாங்குவேஜ இந்தியாவுடைய அபிஷியல் லாங்குவேஜா ஏன் தமிழை மாத்தல? அன்னைக்கு இந்த 22 மொழியும் அபிஷியல் லாங்குவேஜா மாட்டிருக்கலாம்ல. அதே மாதிரி 42வது அமெண்ட்மெண்ட் பிரகாரம் 1976ல இந்திரா காந்தி அம்மையார் வந்து 42nd அமெண்ட்மெண்ட்ல வந்து மாநில பட்டியலில் இருந்த கல்வியை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஆட்சிகளை வந்தீங்கல்ல, அது மறுபடியும் மாநில பட்டியலுக்கு எடுத்துன்னு வந்திருக்கலாம்ல. அதை கேட்காம எனக்கு சர்ஃபேஸ் துறை கொடுங்க, எனக்கு விமானத்துறை கொடுங்க, எனக்கு கப்பல் துறை கொடுங்க, வளம் கொளிக்கும் துறையெல்லாம் கேட்டு வாங்கிக்கினீங்கல்ல. எங்களுக்கு வந்து டெலிகம்யூனிகேஷன் கொடுங்க, இதெல்லாம் கேட்டு வாங்கினீங்கல்ல. அன்னைக்கு இந்த உரிமைகள்லாம் வாங்கியிருக்கலாம்ல, ஏன் வாங்கல? அப்ப வெறும் அரசியல் பண்றது மட்டும்தான் திமுக வேலை. அங்க ஆட்சியில பங்குனா எங்களுக்கு இந்த அமைச்சரவை கொடுத்துருங்கன்னு கேட்டு வாங்கிக்குவீங்க. ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லைன்னு. ஆனா ஆட்சி உங்க ஆட்சி இருந்துச்சுன்னு மத்தியில அதுக்கு சட்டம் ஏற்ற மாட்டீங்க. எங்களுக்கு சுர்ஜித் சிங் பர்னாலாவை கொடுங்க, அவரு தான் நல்ல கவர்னர், நாங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுவாரு. ஏன் இது தேவை? அப்போ என்ன அர்த்தம்? நீங்க சட்ட ஏற்றல இடத்துல இருக்கும்போது சட்டத்தை ஏற்றாம உரிமையை வாங்கி கொடுக்காம இப்போ உரிமை போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? கல்வி மாநில பட்டியலுக்கு வந்திருந்தா இன்னைக்கு அவங்க 2352 கோடி நிறுத்தி வைப்பாங்களா? PM ஸ்ரீ பள்ளியில அது நிறுத்தி வைக்கிறது தவறு. எல்லாரும் போராடுறோம், எல்லாரும் கேட்கும். எடப்பாடியார் டெல்லி போயிருக்கும் போதும் கேட்டாரு. அதனால அது வேற விஷயம். ஆனா அதுக்காக ரைட் டு எஜுகேஷன், கல்வி உரிமை சட்டத்தின் பிரகாரம் 25% இலவசமா பள்ளிகள்ல அப்பாவி ஏழை மாணவ மாணவிகளை சேர்க்கணும்ல.
அந்த 200 கோடி ஏன் நிறுத்தி வச்சிங்க அப்போ? இப்ப அப்படி அதெல்லாம் இல்லாம போய் தானே இப்ப நான் முதல்வன் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, தவ புதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, அன்பு கரங்கள் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் ஏன் சார் உங்களுக்கு தெரியல? அப்போ குறை சொல்றதுக்கு 1000 இருக்கும். அது யாரோட ஆட்சி எவன இருக்கட்டும். இப்ப ரூலிங்ல டிஎம்கே இருக்காங்க. ஆனா இந்த குறை எல்லாம் இருக்குதுன்னு ஏத்துக்கிறீங்க நீங்க? எல்லாரோடைய ஆட்சியிலுமே குறை. நீங்க சொன்ன விஷயத்துக்கே வரேன். இப்ப நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், புதுவை பெண் திட்டம் எல்லாம் சொல்றீங்களா? அது என்னது? நான் முதல்வன் ஸ்கில் டெவலப்மென்ட்காக இருங்க. அது வந்து புதிய கல்விக் கொள்கை. புதிய கல்விக் கொள்கையை அப்படியே கொண்டு வந்திருக்காங்களா இல்லையா? புதுசா ஒரு மாற்றத்தை நோக்கி, ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி கல்வி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இந்த மாதிரி எல்லாம் இருந்தா மாணவர்களுக்கு அது நல்லா இருக்குங்கிற ஒரு புதிய கல்விக் கொள்கையில இருக்குது. அதுதான் அந்த குழுல ஜவஹர் நேசன் போட்டீங்க. மாநில கல்வி கொண்டு ஜவஹர் நேசன் ரிசைன் பண்ணிட்டாரு. என்ன ரிசைன் பண்ணிட்டாரு தெரியுமா? NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசில இருக்குது எல்லாத்தையும் காப்பி பண்ணி அப்படியே நீங்க போடுறீங்க. அது வேண்டாம் வந்தாங்க. அதனால நான் இதை ஏற்க மாட்டேன், ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு. அது அவரோட பர்சனல், அது பர்சனல். சார் ஒரு விஷயத்தை வந்து ஏத்துக்கிறது ஏத்துக்காதோ அவங்க தனிப்பட்ட ஒரு விருப்பம். போயிருப்பாங்க. அவர் தனிப்பட்ட அவர் வீட்டுக்கு கஷ்டத்துக்கு போனாருன்றீங்களா? அதே மாதிரி இப்ப இவங்க மட்டும் எனக்கு தனிப்பட்ட முறையில் இவங்களவே கொண்டு வந்தாங்க நினைக்கிறேன். அதான் சொல்றேன். மத்திய அரசு திட்டத்துல பாதியை கொண்டு வந்து சார், மத்திய அரசு திட்டம் தானே மற்ற பள்ளிகளை இணைச்சு நீங்க வந்து அங்க இருக்கிற டெவலப்மெண்ட்டை போய் பார்க்கணும். அதே மாதிரி நீங்க எல்லா தொழிலையும் போய் பார்க்கணும் அப்படின்றது மத்திய அரசின் திட்டம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி வளர்ச்சி திட்டங்களை பார்த்துதான் அண்டை மாநிலங்கள் இப்ப தெலுங்கானாவோட முதலமைச்சர் கூட ரேவந்த் ரெட்டி அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க. கல்வி வளர்ச்சி சொல்றாரா? சாப்பாடு போடுறாங்க. காலை உணவு திட்டத்தையும் நாங்க அமல்படுத்த போறேன், கல்வி திட்டங்களையும் நாங்க வந்து கொண்டு வர போறேன். எதை கொண்டு வர போறாங்க? எத்தனையோ விதமான விஷயங்கள் சார், எல்லாத்தையும் வந்து கன்சிடர் பண்ணி சொல்லிட்டு அவரே சொல்லிட்டு போயிருக்காரு. சமீபத்தில் நடந்த விழாவில் சொல்லிட்டு போயிருக்காரு. அரவிந்த் கெஜ்ரிவால் ஸ்மார்ட் ஸ்கூல்ஸ் நம்ம போய் பார்த்துட்டு வரேன், போய் பார்த்துட்டு வந்தார் சார் ஸ்டாலின் அவர்கள். சரி, அப்புறம் அப்ப டெல்லியை பார்த்தா நம்ம கத்துக்கணுமா? சில விஷயங்களை, நல்ல திட்டங்களை ஒரு 4 இடத்துல தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது சார். புள்ளி விவரத்தோட சொல்லணும். இன்னைக்கு நேத்தா முந்தா நேத்தம் திரைப்படத்துறையில இயக்குநர்களை கூப்பிட்டு வச்சு தன்னைத்தானே பாராட்டிக்கிறார் பாருங்க. நீங்க அங்க பாத்தீங்களா? இயக்குநர்களை தானே பாராட்டிக்கிறதுக்காக ஒரு இசை கலைஞரை, ஒரு இசையினுடைய வல்லுநரை வந்து பாராட்டுறதுக்காக ஒரு பாராட்டு விழா. அந்த பெருந்தன்மையா கலைஞர் கிடையாது. நான் சொல்றது கல்வி வளர்ச்சி, கல்வியில் வளர்ந்த தமிழ்நாடு. அதுலயும் இப்ப அந்த ஸ்கீம்ல நீங்க வந்து எத்தனை நடிகர்கள், எத்தனை ஒரு கிரிக்கெட் பிளேயர் நடராஜன் கூட சொல்லியிருந்தாரு, அரசு பள்ளியில தான் நானும் படிச்சேன். நான் படிக்கும் போது அரசு பள்ளியில இந்த மாதிரியான திட்டங்கள் இல்ல, ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில இந்த மாதிரி கல்வி வளர்ச்சிக்காக இப்பேற்பட்ட திட்டங்கள் வந்து நான் வரவேற்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நடிகர் சிவகார்த்திகேயன் சொல்லியிருக்காரு. எத்தனை நடிகர்கள் யாருமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 நாளைக்கு முன்னாடி எல்லாரையும் நான் இங்க பார்த்தேன் தெரியுமா? இது நம்ம ரிப்பன் பில்டிங் கார்பரேஷன் முன்னாடி தூய்மை பணியாளர்கள் உட்கார்ந்து போராட்டம். அப்பாவி கடைநிலை ஊழியர்கள், பெண்கள், தாய்மார்கள், சகோதரிகள், தான் குடும்பத்தை காப்பாத்துறவங்க அவங்க வருமானம் தான். அந்த 23,000 சம்பளத்துல தான் அவங்க உலகமே வாழ்ந்து. பிள்ளைகளை படிக்க வைக்கணும், வயதான பெற்றோரை வச்சிருக்கணும், குடிகார கணவனை காப்பாற்றணும், நம்ம வீட்டு குப்பையை தூக்கி போடணும், நம்ம கையில தொட்ட அசிங்கம் நினைக்கிற குப்பையை தூக்கி அவங்க சீர்படுத்தணும். அந்த தொழிலாளர்கள் உட்கார்ந்து அந்த அடிப்படை சம்பளத்துக்காகவும் அந்த கான்ட்ராக்ட் வேலையே எங்களுக்கு போதும், அவுட் சோர்சிங் கொடுக்காதீங்க அப்படின்னு கெஞ்சிட்டு இருந்தாங்களே. அங்க எத்தனை தயாரிப்பாளர், எத்தனை இயக்குனர், எத்தனை நடிகர்களை பார்த்தீங்க? சொல்லுங்க. அது அவங்க தனி விருப்பம். என்ன தனி? தனி விருப்பத்துல கலைஞர் முதலமைச்சரை பாராட்டலாம். தனி விருப்பமா? அதாவது அந்த மக்கள் கொடுக்கிற வரி பணத்துல, அந்த மக்கள் கொடுக்குற காசுல தான் உங்க படம் ஓடுது. அந்த மக்களுக்காக குரல் கொடுக்கணும், மக்களுக்காக பாராட்டுறீங்க தலைவர்களை. நான் மக்களுக்காக குரல் கொடுக்குற இடத்துல இருக்கணும்ல. பரந்தூர் விமான நிலையத்துல இன்றைக்கு வரைக்கும் அந்த போராட்டம், லட்சக்கணக்கான மக்கள் அந்த ஏகனாபுரத்துல நூற்றுக்கணக்கான நாள் போராட்டம், வருடக்கணக்கா போராடிட்டு இருக்காங்க. ஒரு சாம்பிளுக்கு போய் நான் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறேன்னு எத்தனை நடிகர்கள் அந்த இடத்துல பேசுறாங்க. அப்போ இந்த பாராட்டுறதையும் நம்ம வந்து ஏத்துக்கலாம். விமர்சனமும் பண்றாங்க, மக்களுக்காகவும் பேசுறாங்க, பாராட்டவும் செய்யறாங்கன்னா ஏத்துக்கலாம். இது தன்னைத்தானே உட்கார்ந்து பாராட்டி கல்வி வளர்ச்சி, தமிழ்நாடு கல்வியில வளர்ச்சி எப்போ வளர்ந்தது சொல்லுங்க? இந்த 4 வருஷத்துல வளர்ந்ததா? இந்த புள்ளி விவரத்தை கொடுங்க. இந்த 4 வருஷத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் விட இப்போ ஸ்டாலினோட ரூலிங்ல நான் முதல்வன் திட்டம், தவ புதல்வன் திட்டம் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ரைட்டா? இப்ப இதுல எத்தனை பேர் IAS ஆயிருக்காங்க, IPS ஆயிருக்காங்க? இதுல ஸ்கில்ல நான் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டேன். அது நீங்க செய்தியில பாக்கலையா? புள்ளி விபரத்தை நான் கண்டிப்பா நான் கொடுக்குறேன். இது வந்து கொடுத்துறேன். 4 வருஷம் வந்து ஸ்கூல்ல படிக்கிறது, காலேஜ்ல படிக்கிறதுனா நான் வந்து கல்வியில் வளர்ந்த தமிழ்நாடு, அதுதான் தலைப்பு. கல்வியில தமிழ்நாடு எப்போ வளர்ந்துச்சு? இதுக்கு முன்னாடி தரம் உயர்த்தி தானே. காமராஜர் 1954 ஏப்ரல் 13 முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்றாரு. 9 வருஷம் ஜெயில இருந்துட்டு சுதந்திரம். அவர் நாற்காலியில உட்காரும் போது 6வது வரைக்கும் தான் படிச்சவர்.
ஒர்க் ஆகும்போது தமிழ்நாட்டின் கல்வி 7%. 1963 அக்டோபர் 3ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அவர் ராஜினாமா பண்றாரு. பக்தவச்சலத்தை உட்கார வச்சுட்டு போயிடுறாரு. 9 வருஷம் தான் முதலமைச்சராக இருந்தார். 24,000 பள்ளிக்கூடத்தை திறந்தாரு. 7% இருந்த கல்வி வளர்ச்சி அவர் ராஜினாமா பண்ணிட்டு போகும்போது 37% தமிழ்நாட்டில். அது கல்வி வளர்ச்சி. அதற்கு பிறகு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இருக்கும்போது 1978-80 முதல் என்ன செய்யறாரு தெரியுமா? +2 கொண்டு வர்றாரு. அதாவது 4,000 கல்லூரிகள் தான் தமிழ்நாடு முழுக்க. ஆனா 24,000 28,000 பள்ளிகள். இந்த பள்ளியில அவன் 11th முடிச்சானா பியூசி போய் சேர்றதுக்கு அந்த 4,000 கல்லூரி தான் இருக்குது. பாதி இடைநிற்றல் ஆயிடுது, போக முடியல. அப்போ அவன் கல்வி படிப்பும் பள்ளி படிப்பும் இல்லாம கல்லூரி படிப்பும் இல்லாம நடுவில் நின்றுதான் எதிர்கால கேள்விக்குரியாது. அதனால பியூசியை ஒழிச்சு +2 கொண்டு வந்தார். ஓகே சார். அந்த நேரத்துல வந்து தனியார் கல்லூரிகள் கொண்டு வந்தார், பொறியியல் கல்லூரிகள். அப்ப எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க, என்னப்பா தனியாருக்கு போய் கொடுத்துறீங்க பொறியியல்? அது வரைக்கும் 4-5 அரசு பொறியியல் கல்லூரி என்ஜினியரிங் காலேஜ் தான் இருந்துச்சு. என்ஜினியரிங் படிச்சாலும் பெரிய அறிவாளின்னு பேர். அப்போ அந்த நேரத்துல யாரும் படிக்க முடியாது, பெரிய பெரிய பணக்காரன் தான் என்ஜினியரிங் படிக்க முடியும். அந்த சூழ்நிலை கிட்டத்தட்ட 300 என்ஜினியரிங் கல்லூரி தனியார் கல்லூரிக்கு அனுமதி கொடுத்துட்டு என்ன செய்தார் எம்ஜிஆர் ஒரு விஷயம் பண்ணார். உன் ஸ்கூல்ல உன் காலேஜில் வந்து 1000 சீட் வச்சிருக்கா, 500 நீ ஃபில்அப் பண்ணிக்க, 500 என்கிட்ட கொடுத்துடணும். 500 அரசாங்கம் கவுன்சிலிங்ல ஃபில்அப் பண்ணும். அப்போ ஏழை பாளைகள்லாம் ஒரு சகாய ஃபீஸ்ல வந்து போய் படிப்பான். அந்த புரட்சியை வந்து எம்ஜிஆர் ஏற்படுத்தினார். அது கல்வி வளர்ச்சி. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா என்ன செய்தாங்க? அந்த +1 +2 பிள்ளைங்களுக்கு அப்பதான் சயின்ஸ்ல நம்ம அட்வான்ஸ் ஆகணும், கையில ஒரு லேப்டாப்பை கொடுத்துட்டாங்க. அந்த அடலசன் ஸ்டேஜ்ல கையில லேப்டாப் இருந்தா என்ன அர்த்தம்? உலகமே என் கையில வந்துச்சுன்னு அந்த பெண்கள் மாணவர்களும் நினைப்பாங்க. அதுக்கு பிறகு காலேஜில் சேர்க்கணும், வீட்டுல கஷ்டம் இருந்தாலும் சண்டை போட்டு என்னை காலேஜில் சேரு, ஏன்னா சயின்ஸ் என் கையில வந்துச்சு, இதை வச்சு நான் என்ன செய்யுது? அப்படி நம்பிக்கை அந்த மக்களுக்கு வந்துச்சு. கையில கொடுத்து இலவச சைக்கிள் கொடுத்தாங்க. அவ்வளவு கொடுத்து கல்லூரியில சேர சொன்னாங்க. அந்த ஊக்குவிக்கிறது பெருசா, நான் உனக்கு அரசு பள்ளியில படிச்சு அதுவும் தமிழ் வழியில படிச்சுன்னா காலேஜில் சேர்ந்தனா மாசம் ஒரு 1000 ரூபாய் 3 வருஷத்துக்கு 36,000 கொடுக்குறேன்னு சொல்றது பெருசா? இவங்க கையில கொடுத்து கல்லூரியில சேர சொல்றாங்க. நீ கல்லூரியில சேர்ந்தா நான் 1000 ரூபாய் கொடுப்பேன். எது பெருசு? யோசிச்சு பாருங்க. அதற்கு அடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா எடப்பாடியார் ஆட்சியில் என்ன செய்யறாரு? கிட்டத்தட்ட வந்து அந்த 10 வருஷத்துல ஜெயலலிதா இவரு இருந்த ஆட்சியில 17 மருத்துவக் கல்லூரிகள், மெடிக்கல் காலேஜ். எடப்பாடியார் 4 வருஷத்துல ஆளுமை இல்லாத தலைவர்னு சொன்னீங்க, ஒரே வருஷத்துல 11 மெடிக்கல் காலேஜ், 650 மெடிக்கல் சீட்டு அதிகமாச்சு தமிழ்நாட்டுக்கு. இன்னொரு பக்கம் நீட்டு பிரச்சனை காங்கிரஸ் கொண்டு வந்தது, நீட்டு திமுகவும் காங்கிரஸும். ஆனா அந்த நீட்டுக்காக அரசியல் பண்ணின்னு நான் 1 கோடி கையெழுத்து வாங்குவேன், என் பாக்கெட்ல ரகசியம் இருக்குது, தூக்கி போட்டா எடப்பாடி காப்பி அடிச்சு, இந்த மாதிரிலாம் சொல்லி அரசியல் பண்ணல. நாங்க வந்தோம்னா முதல் கையெழுத்து நீட்டை ஒழிச்சிரும் அப்படியெல்லாம் சொல்லி அரசியல். மத்திய அரசு கிட்ட போராட்டம் ஒரு பக்கம், மத்திய அரசு பிஜேபி தெளிவா இருக்குது, எங்களுக்கு நீட்டு வேணும்னு. சரி, நம்ம சுப்ரீம் கோர்ட்ல போராடலாம். சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போட்டாரு. வழக்கு போட்டு அடுத்தது யோசிக்கிறாரு. கலையரசன் தலைமையில ஒரு குழு அமைக்கிறாரு. குழு அமைச்சு யாரும் கேட்கல. +2ல படிச்சவங்க 2017க்கு முன்னாடி வரைக்கும் 4-5 பேர், அதிகபட்சம் 8 பேர் தான் எம்பிபிஎஸ்க்கு போனா கார்பரேஷன் ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க. இவர் அந்த ஸ்கீமை கொண்டு வந்து 7.5% இடஒதுக்கீடு கொடுத்தோடனே முதல் வருஷமே 412 பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க டாக்டருக்கு போனான். அந்த பெண்கள் டாக்டருக்கு போனாங்க, ஒரு நயா பைசா செலவு இல்லாம. இன்னைக்கு 2818 பேர் எம்பிபிஎஸ் ஸ்டெத்தஸ்கோப்பை போட்டு கார்பரேஷன்ல படிக்கிறவங்க. இன்னைக்கு வந்து இருந்த ஐயா எடப்பாடி வாழ்க, ஏன்னா அவரால் தான் நான் இன்னைக்கு டாக்டர் ஆனேன். இதுதான் புரட்சி. இது அமைதியான புரட்சி. 67 ஆர்ட்ஸ் காலேஜ் கொண்டு வந்தாரு, 7 சட்டக்கல்லூரி கொண்டு வந்தாரு, கால்நடை கல்லூரி கொண்டு வந்தாரு, வேளாண் கல்லூரி கொண்டு வந்தாரு, பாலிடெக்னிக்ஸ் எத்தனை கொண்டு வந்தாரு. இதுதான் புரட்சி. அதை விட்டுட்டு நீங்க பாராட்டு தெரிவிச்சுக்கோங்க, வானான்னு சொல்லல யார் வேணாலும். ஆனா மக்களுக்கு அது புரியும் என்ன நிலைமையில இருக்குதுன்னு. சொல்லிட்டீங்களா சார்? முடிச்சிட்டிங்களா? இப்போ அதே மாதிரி தான் இப்போ கல்வியிலையும் புரட்சி வரணுங்கிற காரணத்துக்காக தான் இந்த மாதிரி நான் முதல்வன் திட்டங்கள் இதெல்லாம் கொடுத்தாங்க. இதே மாதிரி இன்னொரு நாளைக்கு இதே மாதிரி நம்ம உட்காந்து பேச தான் போறோம். இல்ல, நான் முதல்வன் திட்டம் நான் தான் கேட்கறேங்க. நீங்க லேப்டாப், அதாவது ஒரு அடுப்பை பத்த வைக்கிறீங்க, இன்னொரு அடுப்பை அழைச்சிட்டு அதை பத்த வைக்கலாமா? ஒரு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு லேப்டாப் எங்க சார்? நீங்க என்ன சொன்னீங்க? தேர்தல் வாக்குறுதியில் 159 வாக்குறுதி எடுத்து படிச்சு பாருங்க. அதுல என்ன சொன்னீங்க? நீங்க தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருக்கீங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தோடனே மாணவர்களின் கல்வி கடனை ரத்து பண்ணுவோம், பள்ளி பிளஸ் கல்லூரி மாணவர்களின் கல்வி கடன் ரத்து பண்ணுவோம். அடுத்தது இவங்க ஏடிஎம்கே வந்து லேப்டாப் தான் கொடுக்குது, நாங்க லேப்டாப் கொடுக்க மாட்டோம், கை கணினி கொடுப்போம், டேப்.
வித் 10 GB டேட்டா இலவசமா கொடுக்கும். தேர்தல் வாக்குறுதியில பச்சை கையெழுத்து போட்டு ஸ்டாலின் கையெழுத்து போட்டு இன்னும் 7-8 மாசம் இருக்கே, அதுக்குள்ள எப்போது திடீர்னு கொடுக்கலாமே? ஏன்னா மக்களை தேடி ஸ்டாலின், மக்களை தேடி மருத்துவம், உங்களை தேடி ஸ்டாலின், இந்த மாதிரி எத்தனையோ திட்டங்கள் திடீர்னு இப்ப நீங்க சொல்லாததையும் செஞ்சிருக்காங்க. எப்படின்னா நிதி விளம்பரம் மாதிரி இருக்குது. ஓ, நிதி விளம்பரம் போடுவாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி ஆட்சியில் பண்ணல பரணி அவர்களே இந்த இவ்வளவு காசு போட்டீங்கன்னா நான் உங்களுக்கு 20% தரும், 30% பண்ணுவேன், கீழே ஒரு ஸ்டார் போட்டு நிபந்தனைக்கு உட்பட்டதுன்னு போட்டிருப்பாங்க. அது போல இன்னும் 6 மாசம் இருக்குது. 6 மாசம் நாங்க ஓட்டு போட்டது நீங்க வந்த உடனே தேர்ந்தெடுத்து கொடுப்பீங்க தான் சார். நீங்க ஆட்சி போகும்போது லஞ்சம் கொடுப்பீங்க. பேசிக்கா நீங்க ஒரு விஷயம் யோசனை பண்ணீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்தவங்க, ரூலிங்ல இருந்தவங்க எல்லாத்தையுமே எடுத்து சாத்திட்டு அதுல பாதாளத்தில் தள்ளி விட்டு போயிட்டாங்க. அதுல இருந்து மீட்டு இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததே பெருசு. இன்னும் வட மாநிலங்கள்ல நீங்க கடன்ல விட்டுட்டு போனது இந்த அளவுக்கு கொண்டு வந்து மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் உங்களுக்கு இந்த வச்சுக்கோங்கன்னு கொடுத்திருக்காங்க. தவ புதல்வன் திட்டத்துல, தமிழ் புதல்வன் திட்டத்துல இவ்வளோ, நான் முதல்வன் திட்டத்துல இத்தனை குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட். நான் என்ன கல்விங்கிற ஒரு விஷயம் தான் சார் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி எங்க இருக்கு. அதுதான் அதான் சார் இப்ப நான் சொல்லிக்கிறேன். மின்சார கட்டணத்தை எவ்வளவு எல்லாம் உயர்த்தலாம், கல்வி எல்லாத்தையும் வச்சீங்கன்னா அப்போ இது ஏடிஎம்கே இருந்ததுல ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தப்போ பஸ் கட்டணம் எப்படி சார்? நான் கேக்குறேன் நீங்க, நான் பேசிக்கிறேன் சார். இல்ல உங்க வாக்குறுதி, நான் இதெல்லாம் பேசல, உங்க வாக்குறுதி 221 எடுத்து படிங்க. படிக்கிறேன் சார். என்ன சொல்றீங்க? வாக்குறுதி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தப்போ, ஜெயலலிதா ஆட்சி, அதுக்கு தாங்க நான் உங்களுக்கு ஓட்டு போட்டோம். இப்ப அதுதான் இப்ப அவங்களுக்கே கொடுத்துருங்க ஆட்சியை. அதுக்கு எதிர்பார்ப்பு 2026 யாருக்கு அப்படிங்கிறது அதெல்லாம் வேண்டாம். 2021 அவங்க வேணாம் தானே உங்களுக்கு ஓட்டு போட்டோம். இப்ப 221 வாக்குறுதி கொண்டு வந்து கூட்டணி மாதம் ஒரு முறை மின் கட்டணம் நாங்க வந்து கணக்கெடுப்போம். அப்படி பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தப்போ பஸ்ல நான் திருநெல்வேலியில இருந்து நான் கோயம்புத்தூர் நோக்கி நான் பஸ் ஏறுறேன். கரெக்டா நைட்டு 12 மணிக்கு என்ன வழக்கமா அங்கிருந்து வரும்போது 62 ரூபாய் தான் பஸ் சார்ஜ். திருநெல்வேலி டு மதுரை மாட்டுத்தாவணிக்கு அப்படியே 140 ரூபான்னு வந்துச்சு. எனக்கு கையில காசு இல்ல, பக்குன்னு ஆச்சு. இல்ல அதுதான் தெருவுல விட்டது தானே. இப்ப நானே சொந்தமா 2021 உதயசூரனுக்கு போட்டீங்க. இப்ப உதயசூரனுக்கு போட்டு இப்ப நான் 1000 ரூபாய் கட்டத்துல விடும்போது திடீர்னு பில்லு வருது, எனக்கு 2000 ரூபாய் வருது. நான் என்ன செய்ய? கட்டணம் அப்படிங்கிறது எல்லாரும் எல்லா வகையிலும் எல்லா வகையும் உங்களுக்கு மட்டும் அப்ப ஏத்துனாங்கன்றீங்களா? பொதுவா எல்லாருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். 221 மாதம் ஒரு முறை கணக்கீடு சொன்னீங்க. 231 எடுத்து படிச்சு பாருங்க. என்ன தெரியுமா? 20,000 மெகாவாட் காற்றாலையிலும் நீர் மின்சாரத்திலையும் அதிகப்படுத்தி மின்சார கட்டணத்தை குறைப்போம் கொடுத்துக்கிறீங்க. படிச்சுங்க. 33வது வாக்குறுதியா கொடுத்துருக்கீங்க. விவசாய கடன் நாங்க வந்த உடனே தள்ளுபடி பண்ணுவோம்னு ஒரு விவசாயி எடப்பாடி பிரச்சாரத்துல ஏஞ்சி சொல்றாரு. என்னதம்மா சொல்றாரு? ஒரு அவர் பேரை சொல்ல விரும்பல, நல்ல தலைவர், விவசாய தலைவர். கடந்த காலத்துல அதிமுக ஆட்சியில பயங்கரமா போராட்டம் எல்லாம் பண்ணாரு. அவர் என்னதம்மா சொல்றாரு? ஐயா ஸ்டாலின் அவர்கள் 33வது வாக்குறுதியா கொடுத்தாரு, நாங்க வந்தா விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுவோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஆனா நீங்க என்னதம்மா செய்தீங்க? 2 முறை எங்களுக்கு தள்ளுபடி பண்ணி 12,100 கோடி பட்ஜெட்ல ஒதுக்கி தள்ளுபடி பண்ணீங்க. எனக்கே 1.25 லட்சம் தள்ளுபடி ஆச்சு. நீங்க தள்ளுபடி பண்ணிட்டு எங்ககிட்ட ஓட்டு கேட்டீங்க. அவர் எனக்கு ஓட்டு போட்டா தள்ளுபடி பண்ணுவேன்னாரு. நாங்க உங்களை நம்பாது அவருக்கு ஓட்டு போட்டோம். இப்ப இது எது சொல்லுவீங்க? சரி யோசிச்சு பாருங்க. இது சொல்லிட்டீங்களா? இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற காலத்துல விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். அப்படி பாத்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் தலைமையில எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் விலைவாசி கட்டுப்படுத்தினாங்க சார்? இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. விலைவாசி கட்டுப்படுத்து எல்லா விஷயத்திலையும் விலைவாசி கட்டுப்படுத்தப்பட்டது. இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதான் சொல்றேன். அதாவது 2020 கொரோனாலாம் அன்னைக்கு என்னன்னு தெரியுமா? பரணிக்கு தெரியுமா? பரணி தெருவில் ஒருத்தருக்கு கொரோனா வந்துச்சுன்னா அந்த தெருவே மூடிடுவாங்க தகரத்தை போட்டு. காத்துல வந்த யமன் யாரை எப்படி கொண்டு போகணும்னு உலகத்துக்கே தெரியாது. அந்த நேரத்துல அரசாங்கத்துக்கு 3.5 லட்சம் கோடி பட்ஜெட், ஒரு நயா பைசா வருமானம் கிடையாது. இந்தியாவிலேயே அரசு ஊழியர்களுக்கு கரெக்டா 1ஆம் தேதியில 31ஆம் தேதியே அக்கௌண்ட்ல சம்பளம் போன ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அரசு ஊழியர்கள் மட்டும்தான் நாட்டுல அவசியத்தோட பிறந்திருக்காங்க. சாதாரண ஏழை எளிய மக்கள் எல்லாம் தனியார் அரசாங்கமே சம்பளம் கொடுத்துடணும். ஒரு நிமிஷம் சார், ஐடி செக்டர்ல இருக்கிறவங்களும் அரசாங்கமே சம்பளம் சார். ரூலிங்ல இருக்கிற ஒரு அரசாங்கம் என்னன்னா நீங்க கரெக்டா பேசணும். அரசாங்கத்துல இருக்கிறாங்க. பரணிக்கு எப்படி அரசாங்கம் சம்பளம் கொடுக்க முடியும்? பரணிக்கு என்ன கொடுத்துச்சு அரசாங்கம்? நான் ஓட்டு போட்டுருக்கேன். அப்ப வேலை வாய்ப்பு வெளியில போனா நான் வியாதி வந்து செத்துருவேங்கிற ஒரு காரணத்துல பரணிக்கு என்ன கொடுத்துச்சு அரசாங்கம்? உங்களுக்கு ரேஷன்ல ஃபுல்லா இலவசமா கொடுத்துச்சு.
பொங்கல் அப்போ 2500 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துச்சு. அந்த ஒரு அம்மா உணவகத்துல 3 வேளையும் இலவச சாப்பாடு. இதுக்கு பிறகு ஆஸ்பத்திரியில கட்டமைப்பு வசதியே கிடையாது. கொரோனா நேரத்துல ஆஸ்பத்திரிகள் நார்மல் ஆஸ்பத்திரி, மருத்துவர் கிடையாது, செவிலியர் கிடையாது, அதாவது ரெகுலர் மருத்துவ சாலை பண்ணிருங்க. ஒரு ஆஸ்பத்திரியில 50 படுக்கை தான் இருக்கும். 500 கொரோனா பேஷண்ட் வரும். படுக்கை எப்படி கொடுக்குது? ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து 1.5 லட்சத்துக்கு ஹோசூர்ல விலை போட்டு வித்தாங்க. அது ஸ்டாலின் தான் கேட்கணும். ஏன் தெரியுமா? நீங்க அதான் தப்பா சொல்றீங்க. ஆக்சிஜன் சிலிண்டர் பற்றாக்குறை 2வது கொரோனால. அப்போ வந்து ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்துட்டாரு. ஸ்டாலின் ஆட்சியில நடந்தது அது ஸ்டாலின் தான் நீங்க கேட்கணும். சரி, ஏன்னா முதல் கொரோனால ஆக்சிஜன் சப்ளை கிடையாது, அது வேற டைப். முதல் கொரோனால வந்து கட்டமைப்பு வசதி கிடையாது. அந்த கட்டமைப்பு வசதி எல்லாம் செய்து டாக்டர்கள், மருத்துவ செவிலியர்கள்லாம் எக்ஸ்ட்ரா போட்டு அவங்களுக்கு ஆப்ரன், கவச உடை, அந்த கவச உடை அர்ஜென்டா தயாரிச்சு அவங்க எல்லாம் உயிரை கூட மதிக்காம பணியாற்றி செய்தாங்க. தெரியுமா? அன்னைக்கு எவ்வளவு கஷ்டம். அவங்க எல்லாம் வேலை நிரந்தரம்னு ஒரு வாரம் இல்ல அது கடமை எல்லாம் கிடையாது. ஒரு வாரம் வந்து மருத்துவம் கொடுக்கணும் கொரோனா பேஷண்ட்டுக்கு. அதுக்கடுத்து ஒரு வாரம் எங்க இருப்பாங்க தெரியுமா அந்த செவிலியர்லாம்? பிள்ளைங்களை, தன்னுடைய பச்சை பிள்ளைங்களை போய் பார்க்க போக மாட்டாங்க. ரூம்ல வந்து குவாரண்டைன்ல இருப்பாங்க. குவாரண்டைன்ல இருக்கணும். அவங்க உயிரோட இருந்தா மறுபடியும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வரணும். அந்த மாதிரி வேலை பார்த்தாங்க. ஆனா அவங்கள எல்லாம் தற்காலிக பணியாளர்னு சொல்லி வேலையை விட்டு எடுத்துட்டீங்க. அம்மா கிளினிக்க மூடியாச்சு. 2000 மருத்துவர் டாக்டர்களை நீங்க வீட்டுக்கு அனுப்பியாச்சு. இதெல்லாம் இந்த ஆட்சியில எப்படி இருக்கும் சொல்லுங்க? 356வது பிரிவு எடுத்து படிச்சு பாருங்க. தேர்தல் அறிக்கையில டாக்டர்கள், செவிலியர்கள் அத்தனையும் தற்காலிகமா இருந்தவர்களை நிரந்தர பணியாளர்களாக நான் ஆட்சிக்கு வந்தவொடனே மாத்துவோன்னு கொடுத்துருக்காரு. 356 எடுத்து படிச்சு பாருங்க. அப்ப எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. தேர்தல் வாக்குறுதி மொத்தத்தையும் மறந்துட்டு அது இன்னும் டைம் இருக்குல்ல சார். ஒரு நிமிஷம் சார். நாளைக்கு உங்களுடைய ஆட்சி இப்போ வந்து முடிய போகுது அப்படின்னாலும் இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்குள்ள கூட அவங்க அமலுக்கு கொண்டு வரல, ஆக்டிங்ல வரலாம் இல்லையா? அதுக்கு பேர் அமல் இல்ல சார், அதுக்கு பேர் லஞ்சம் சார். அது உங்களோட வார்த்தையில வேணா அப்படி இதோட மக்கள் விழிப்புணர்வோட இருப்பாங்க. சரி சார். 2026ல 4 முனை போட்டின்னு சொல்றாங்க. அதிமுக, திமுக, தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர், இந்த 4 கட்சிகளுக்கு தான் பெரும்பான்மையான ஒரு போட்டி இருக்கணும் சொல்றாங்க. இதுல எந்த ஒரு கட்சிக்கு வந்து அறுதி பெரும்பான்மை கிடைக்கும்னு நினைக்கிறீங்க உங்களோட பார்வை பொறுத்த மட்டும்? இல்ல, அறுதி பெரும்பான்மைனா அதாவது ஒரு புதிய கட்சி நார்மலா வருதுன்னு பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல ஆளுங்கட்சி தோற்கடிக்கப்படுறது தான் கடந்த காலத்துல வரலாறு. இப்போ 94ல வைகோ கட்சி ஆரம்பிச்சாரு. 96ல இப்போ ஆளுங்கட்சி தோற்கடிக்கப்பட்டது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2005 நினைக்கிறேன். 2005ல வந்து நம்ம இவர் விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாரு. 2006ல வந்து ஆளுங்கட்சி தோற்கடிக்கப்பட்டது. அப்படின்றது தான் இந்த வரலாறு தான். கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா புது கட்சி வந்துச்சுன்னா யார் ஓட்டை பிரிப்பாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா திமுக ஒரு கூட்டணி. சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் கூட்டணின்றது ஆடட் அட்வான்டேஜ் தான். திமுகவும் அபோவ் 30% ஓட்டு இருக்கும், அதிமுகவும் அபோவ் 30% ஓட்டு இருக்கும். இவங்க 2 பேரும் எல்லா கட்சியும் தனித்தனியா இருந்தா அதிமுக ஒரு எட்ஜ் கூட தான் இருக்கும். கடந்த காலத்துல பார்த்துருக்கோம். தனித்து நின்றாங்கன்னா அதிமுக வந்து 1%, 2% இல்லை 5% கூட இருக்கலாம். மற்றபடி இந்த 2 கட்சியும் அபோவ் 30% இருக்கும். அப்போ அபோவ் 30% கிட்டத்தட்ட 2.25 கோடி ஓட்டு வாங்குறவங்க தான் ஆட்சியை நிர்ணயிக்க முடியும். இப்போ விஜய் வராருன்னா அவர் சனிக்கிழமை பாலிடிக்ஸ் பண்றாரு. எதிர்பார்ப்பு அதிகமா இருக்குது. இன்னொரு பக்கம் ஏமாற்றமும் அதிகமா இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர் ஒரு தாக்கத்தை வேணா கொடுக்கலாம், மாற்றத்தை கொடுக்க முடியாது. அதுதான் ஒரு பெர்செப்ஷன். என்னன்னா he can be a game spoiler, not a game changer. அப்படிதான். ஓகே சார். இன்னொரு கேள்வி நான் மறந்துட்டேன். முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் வந்து ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து உண்மையாவே திமுக வந்து எதிர்க்கிறாரு அப்படின்னா அதிமுகவுக்கு நீங்க கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எந்த கண்ணோட்டத்துல பாக்குறீங்க? ஒரு தனிப்பட்ட விருப்பத்தை எல்லா தலைவர்களும் அவங்கவுங்க சொல்லலாம். ஆனா விஜய் என்ன சொல்லிட்டாரு? நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், நான் தனியா தான் நிக்க போறேன்ட்டாரு. ஒருத்தருக்கு இப்போ விஜய் கூட பொதுவா சொன்னாரு. என்ன சொன்னாரு? நாங்க ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுப்போம் எங்க சொன்னாரு. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இன்னும் ஒரு சின்ன போல. அப்ப என்னன்னா அதுக்காக அவர் மதிப்பிடணும் கிடையாது. எந்த ஒரு கட்சியுமே, சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ, எங்களை பெரிய அளவுல இருக்கும் அப்படின்றதையும் கணக்கு போடுவாங்க. இடம் இருக்குமா, நம்மளுக்குரிய மரியாதை இருக்குமா, இதெல்லாம் கணக்கு போட்டுதான் இந்த பர்மிஷன் பார்த்துதான் கொள்கையெல்லாம். வெற்றிக்கு ஒரு ஃபார்முலா இருக்குதா, வழி இருக்குதா, அப்ப சேரலான்ட்டு தான் சேருவாங்க. ஓகே சார். இப்போ தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, எங்க பார்த்தாலும் ஸ்டாலின் அங்கிள், சிஎம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கத்துறதையும் கதறதையும் நம்மளால பார்க்க முடியுது. எடுத்த உடனே இந்த கட்சி ஆரம்பிச்ச உடனே
வேட்பாளரே நான் தான் சொல்லிட்டு விஜய் வந்து களத்துல குதிச்சிருக்கிறாரு, பரப்புரைக்கும் போறாரு. அப்படி இருக்கிறப்போ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த மட்டும் தாவேக்காவுக்கு மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கூட்டம் வந்து அபாரமா இருக்கு. அதே மாதிரி சமூக வலைத்தளங்கள்ல தாவேக்காவையும் விஜயும் பின்தொடர அந்த ஃபாலோவர்ஸோட எண்ணிக்கை வந்து இருக்கிறதுல ஆல் ஓவர் இந்தியாவில இவர் தான் நம்பர் 1 சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவர் ஜெயிப்பாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? நீங்கள் நம்மளுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா கூட்டுற கூட்டம்லாம் ஓட்டா மாறுமான்னு ஒரு கேள்வி. அப்படியே ஓட்டா கூட மாறுதுன்னு வச்சுக்கோங்க. அவருடைய ரசிகர்கள் கூட்டம் இருக்கும். எத்தனை லட்சம் ரசிகர்கள் அப்படின்னு நம்ம கணக்கு தெரியாது. இப்போ நான் சொன்னது தான், 2 கோடி பேர் குறைஞ்சது, 2லேருந்து 2.25 கோடி ஓட்டு உங்களுக்கு போட்டால் தான் நீங்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொடுக்க முடியும். இல்லைன்னா ஒரு 5 எம்எல்ஏ 10 எம்எல்ஏ வந்து மறுபடியும் அதுதான் நான் மறுபடியும் ஒரு கமலா மாறிடும். எல்லாருமே எம்ஜிஆர் தொப்பி வச்சவங்களாம் எம்ஜிஆர்னு நினைக்கக்கூடாது. எல்லாருமே எம்ஜிஆர் ஆக முடியும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ராமராஜர்லேருந்து தொடங்கி பாக்கியராஜ்லேருந்து தொடங்கி டி ராஜேந்தர்லேருந்து தொடங்கி அப்பேற்பட்ட செவாலியே உலகத்துக்கே வந்து நடிப்பை கற்றுக் கொடுத்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவரே வந்து வெற்றி. அப்படி இருக்கும்போது அதனால என்னன்னா எல்லாருமே சூடு போட்டுக்கூடாது. ஒரே இது அதுதான், நம்ம புலின்னு நினைச்சு பூனையா சூடு போட்டுக்கூடாது. அதனால நீங்க வரும் விஜய் நம்ம என்ன சொல்லிட்டோம், வரட்டும் வாழட்டும் ஆளட்டும் நம்ம வேண்டாம்னு சொன்னேன். ஆனா உங்க ரசிகர்கள் எப்போ தொண்டர்களா மாற போறான், உங்க தொண்டர்கள் எப்போ வாக்காளர்களா மாற போறான், இதுதான் உங்களுக்கு வருது. கட்டுக்கடங்காத கூட்டம் வருது, ஆனா கட்டுப்பாடற்ற கூட்டமா இருக்குது. கட்டுக்கடங்காத கூட்டம் வந்தா வரவேற்கலாம், கட்டுப்பாடற்ற கூட்டம் வந்தா என்னது, அது எந்த அளவுக்கு கன்வர்ஷன் ஆகும்? அப்போ இதுல வந்து இன்னொன்று அவர் களத்துக்கு வரணும். களத்துக்கு வந்தால் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமா மக்கள் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது. அதை நீங்கள் சந்திக்கணும். சாட்டர்டே களத்துக்கு வரேன்ற சாட்டர்டேன்னு சொல்லக்கூடாது. பிப்ரவரி வரைக்கும் இப்போ சாட்டர்டே தான்ன்றாரு. அப்போ அந்த சினிமா பாணியிலே வந்து நம்ம ஏதாவது ஆட்சியை பிடிச்சிடலான்னா அது முடியாது. அப்போ என்னன்னா நீங்கள் கணக்கு போட்டு நம்ம எந்த அளவுக்கு வந்து களத்தில் வேலை செய்தால் நம்மளுக்கு ஓட்டு கிடைக்கும்ன்றது தெரிஞ்சு முழு வீச்சில் இறங்கினா ஒரு கை பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் யார் வரக்கூடாதுன்னு விரும்புகிறீங்களோ அவங்க தான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்போ அதை யதார்த்தமாக திங்க் பண்ணணும்ல. நாளைக்கு நம்ம என்ன யோசிப்போம், விஜயா இருக்கணும், நாளைக்கு ஒரு கமலா மாறிடக்கூடாதுன்ற எண்ணம் வருமா இல்லையா? கண்டிப்பாக. சரி, இப்போ 2026 தேர்தலில் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி தலைமையிலான அந்த குழுவினர் வந்து எந்த மாதிரியான புது யுக்திகளை வந்து கையாள்வாங்கன்னு ஒரு வியூகம் உங்களுக்குள்ள இருந்திருக்கும்ல, அதை பற்றி ஏதாவது ஐடியா இருக்கா? அதில் தான் ஒன்று நம்ம நினச்சே பார்க்க முடியாது. என்னன்னா இது வரைக்கும் இல்லாத ஒரு பிரச்சார யுக்தியை எடப்பாடி கையில் எடுத்திருக்கிறார். நடைப்பயணம் பார்த்துருக்குறோம், பிரச்சார பயணம் பார்த்துருக்கணும், வாகன பயணம் பார்த்துருக்கோம். தேர்தல் நேரத்தில் ஒரு 15-20 நாள் டைம் கொடுப்பாங்க உங்களுக்கு, மாரல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்த பிறகு சூறாவளி சுற்றுப்பயணம் தலைவர் பண்ணுவார். ஆனால் இன்னைக்கு இந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு பாருங்க, ஜூலை 7ஆம் தேதி கிளம்பினார். ஒரு நாளைக்கு 3 சட்டமன்ற தொகுதி. இப்போ நீங்கள் மாநாடுக்கு கூட்டம் வரும், பொதுக்கூட்டத்துக்கு கூட்டம் வரும். ஆனால் இன்னைக்கு இப்போ அண்ணா நகரில் பண்ணுவார், நாளைக்கு சேப்பாக்கத்தில் பண்ணுவார், இது அரை மணி நேரத்தில் சேப்பாக்கத்தில், இன்னொரு அரை மணி நேரத்தில் வேளச்சேரியில், இன்னொரு அரை மணி நேரத்தில் சைதாப்பேட்டில், இப்படி அரை மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு தொகுதிக்கு போகிறாரு. எல்லா தொகுதியிலையும் கூட்டம் சேரும். அது ஒரு பெரிய விஷயம். அடுத்தது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 57வது நாள் நினைக்கிறேன், 160 தொகுதி சட்டமன்ற தொகுதி. ஒவ்வொரு தொகுதியிலும் அந்த தொகுதி பிரச்சனைகளை பேசுறாரு. அந்த தொகுதி பிரச்சனையை ஆழமா அகலமா அதை புரிஞ்சுக்கிட்டு பேசுற ஒரு ஆளுமை திறன் அவர்கிட்ட இருக்குது. நான் என் ஆட்சி காலத்தில் என்னென்ன செய்தேன், திமுக ஆட்சி காலத்தில் உங்களுக்கு என்னென்ன செய்யல, நான் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்வேன் அப்படின்றது தொகுதி வாரியா சிறப்பாக சொல்றாரு. ஒரு உச்ச ஸ்தாதியில் 3 மணி நேரம் ஒரு நாளைக்கு பேசுறாரு. 3 சட்டமன்றத்துக்கு கிட்டத்தட்ட 56, 58, 60 நாள் விஷயம். 60 நாள் உங்களால் பேச முடியுமா, என்னால் பேச முடியுமா? 71 வயதுல ஒரு மனுஷன் இந்த அளவுக்கு மக்களை நம்பி பிரச்சாரத்தில் போறாருன்னா அவர் என்ன செய்றாரு, மக்கள் என்ன நம்புறாங்க, மக்கள் நம்புவாங்க, அது வாக்கா மாறும் அவர் நம்புறாரு. கூட்டணின்றது ஆடட் அட்வான்டேஜ். இப்போ சார் மக்கள் மேல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை அவருக்கு மகத்தான வெற்றியை கொடுக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு அரசியல் விமர்சகரா இவ்வளோ நேரம் Q7க்காக உங்களுடைய நேர்காணலை கொடுத்ததுக்கு மனமார்ந்த நன்றிகள் சார். வணக்கம்.